நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உன் கால்கள் பிசகுவது இல்லை, உன் கால்கள் இடறுவது இல்லை என்கிற தலைப்பை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஆதாரமாக பார்க்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த வசனத்தை மேற்கோளாக வைத்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் செய்தியாளர் தலைப்பு என்று சொன்னால் பிசகுவதில்லை அல்லது உடைய கால்கள் இடறுவதில்லை என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கால்கள் இடறுவதில்லை அல்லது பிசகுவதில்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தவறுவது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதை நல்லா விளைக்கணும். இன்றைக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம வேலைக்கு போகலாம், அல்லது தொழில் விஷயமாக போகலாம், அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள் போகலாம், இல்லது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னு நிறைய நண்பர்களை தேடி போகலாம். போனால் கூட சில நேரங்களில் ரூட்டு தெரியாமல் பாதை மாதிரி போயிடும். நம்முடைய நடைகள் பிசகி போய்விடும். ஒன்று ரூட்டு போய் தப்பாக போயிடுவோம், இல்லை போகிற வழியில் ஏதாவது தடுக்கி கீழே விழுந்து கால் சுருக்கிடுவோம், இல்லை பிசகி விடும், இல்லை தவறாக ஒரு சூழலில் போக வேண்டிய சூழல் வந்துடும், வழி தெரியாமல் முடிக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ நம்ம ஒருத்தராக கூட்டி கேட்போம், இல்லை தகைச்சு போய் நிற்போம். ஒரு உரம் அப்படி இருக்கட்டும். ஆனால் ஒரு உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இப்படி தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்கிட்டு ரூட்டு மாதிரி போகிறோம், பிசகி போகிறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கால்கள் இடறுவதில்லை, பிசகுவதில்லை, தவறுவதில்லைன்றது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இது உலகம் சார்ந்த ஒரு சாதாரண ஒரு நிலையை குறிக்குது. ஆனால் இது என்ன காட்டுதுன்னா ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. உங்கள் கால்கள் இடராது, தவறாது, பிசகாது அப்படின்னா ஆண்டவர் காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம கர்த்தரை விட்டு இடறி போக மாட்டோம், பிசகி போக மாட்டோம், தவறி போக மாட்டோம், ஆண்டோடைய வழி விட்டு விலகி தவறி போக மாட்டோங்கிறது தான் இங்கே குறிக்கிறது. அப்போது அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு இருக்குது. அப்போது பிசகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதுன்னு இருக்குது. அப்போ கர்த்தருடைய வசனம் ஆழமாக இதயத்தில் பதிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ கர்த்தருடைய வார்த்தை ஆழமாக உள்ளே பதிஞ்சிருந்தால் தான் அந்த வசனம் இடராதபடி, பிசகாதபடி, தவறாதபடிக்கு பாதுகாக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பிசகாத, இடராத, தவறாத நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்குமானால், பதியுமானால் நம் வாழ்க்கையில், ஊழியத்தில், வேலையில் எதிலுமே நம்ம பிசகி போக மாட்டோம், தவற வாய்ப்பே இல்லை. இதுதான் வேலை சொல்லுது. அப்போ இதை நம்ம பார்க்குறோம். சரி, கால்கள் இடராது, பிசகாதுன்னு பார்க்கும்போது யார் இதில் யாருடைய காரியங்கள் இடராது பார்க்கும்போது வேத வசனம் உள்ளதில் யாருக்கோ இருக்கோ அவங்க இடர மாட்டாங்கன்னு பார்த்தோம். சரி, யார் எடுத்துக்காட்டாக பார்க்குறோம்னா வேதத்தில் பெரோயா அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள ஜனங்களை பார்க்குறோம். இதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் அழகாக என்ன செஞ்சுருக்குது, பெரோயா உள்ள அப்படிங்கிற ஊரில் உள்ள மக்கள் போட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த பெரோயா அப்படிங்கிற பட்டத்தில் உள்ள மக்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவனாகவும் இருதயத்தில் பதிச்சிருக்கிறவனாகவும் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் இடரல், பிசகுதல், தவறுதல் இல்லவே இல்லை. அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் காரியங்களை ஆராய்ந்து பார்த்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருதயத்தில் பதித்து வைத்தார்கள். அப்போ அவங்க வாழ்க்கை எழுதி போல, அவங்க எதுவுமே தவறி போகலை, எதுவுமே பிசகுவது இல்லை. அப்போது இதை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில், ஊழியத்தில், வேலையில், தொழிலில், படிப்பில் நம்ம இடறி போகாமல், பிசகாமல், தவறாமல் இருக்கணும்னா இவர்களைப் போலவே, பெரோயா பட்டத்தரை போலவே வேத வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இடராது, பிசகாது. இல்லை வாழ்க்கை இடறி போயிடும், ஊழிய இடறி போயிடும், அப்படி இல்லைன்னா எல்லாமே மாறி போயிடும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும்
கால்கள் இடராத பிசகாதுங்கிற தலைவில் பார்க்க நாம் அப்படி இருக்க வேணும்னு சொன்னால் இந்த பெருவைய பட்டணத்தில் உள்ள தினங்கள் செய்தது போல இருதயத்தில் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம் கால்கள் ஊழியத்திலையும் இடராது, வேலையிலே இடராது, குடும்ப வாழ்க்கையிலே இடராது, எதிலுமே இடராது. ஆகவே இதை புரிந்து கொண்டு வேத வார்த்தையை இதயத்தில் பதித்து வைத்திருந்து இந்த பெரோயா பட்டணத்தை போல நம்ம எல்லா வகையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன்.